இந்த திருப்பலியானது கடவுளுக்கு நன்றிதலாக மேரி ஹன்சலா ஜெயந்தி, நிக்கோலஸ் சவுந்தரராஜ், மேரி புஷ்பா மற்றும் திவ்யகுமார் இவர்களின் 21ஆம் திருமண ஆண்டின் போது கடவுளுக்கு நன்றிதலாக திருப்பலி ஒப்புத் தருகின்றார். ஹாரி பாய் மற்றும் கானிகா மேரி, ஆரோக்கிய மேரி லெட்வினா இவர்களின் 66வது பிறந்தநாளின் போது கடவுளுக்கு நன்றிதலாக மற்றும் சந்தோஷ், ராணி, நிவ்யா மற்றும் குடும்பத்தினர் பெற்ற எல்லா உடைகளுக்கு நன்றிதலாக திருப்பலி ஒப்புத் தருகின்றார்கள். மற்றும் மரித்த ஜே யேசுதாஸ், ஆக்னஸ் ஜூலியானா, மர்சி ஜோசப், ஜே விக்டர், மார்கரெட் நிர்மலா, கிறிஸ்டபர் மனோகர், ஜே ஜெயராஜ், சவரி முத்து, செல்வராஜ், தாமஸ், மகேஷ் பாபு இவர்களுடைய ஆண்மலை பாதலுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புத் தரப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு இணைந்து உங்கள் அனைவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புத் தரப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 6ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். இந்த வார்த்தை வழிபாடு இன்றைய வழிபாடானது நாம் மகிழ்ச்சியான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் இருக்கின்றது. அன்பாதவர்களை, மனிதர்களாக நாம் அனைவரும் வாழும்போது நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது நமது எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் அந்த மகிழ்ச்சியானது எப்படி நமக்கு கிடைக்கின்றது என்று நாம் அதை சிந்தித்து பார்ப்பதில்லை. அந்த மகிழ்ச்சி எப்படியாக கிடைத்தாலும் பரவாயில்லை, நான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் என்ற ஒரு மனநிலையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். சில குடும்பத்திடம் சென்று கேட்டால் என்ன தேவை, எங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தேவை என்று தான் நாம் சொல்கின்றோம். ஆனால் எந்த விதமான மகிழ்ச்சி என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது எத்தனையோ விதமான மகிழ்ச்சியை இந்த உலகம் நமக்கு தருகின்றது. ஆனால் நிலைத்து நிற்கும் மகிழ்ச்சியானது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் கிடைக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை பெற நாம் எத்தனையோ தடவை தவறுகின்றோம். இந்த உலக மகிழ்ச்சிக்காக நாம் தினந்தோறும் வேலை செய்து கொண்டே இருக்கின்றோம். அன்பாதவர்கள், இந்த உலக மகிழ்ச்சிக்காக நாம் எத்தனையோ தடவை கடவுளை ஒதுக்கி வைத்த நிலை கூட இருக்கின்றது. இந்த நேரத்தில் விசேஷமாக நாம் இந்த உலகத்திற்கு முதல் இடத்தை தந்ததற்காக, இந்த உலக செயல்களுக்கு நாம் தலை வணங்கியதற்காக இந்த திருப்பலில் விசேஷமாக மனமுறங்கி தந்தையாகிய இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எனக்காக வேண்டிக்
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிக்கொள்வதாக உறுதியாக அழைத்தீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போர், வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திரு சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி.
ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவைத் தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து ஒளித்தரவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை வீணானது. திருத்தூதர் பவுல் கொண்டிருக்கிற திருமுத்தன் வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்கள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழவில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்தவம் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்வீர்களானால், அப்படியானால் கிறிஸ்துவுடன் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவுடன் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவாய் இருப்போம். ஆனால் இப்பொழுது இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரின் முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது ஆண்டவரின் மரணவாக்கு. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலுமிருந்து எருசலேமுமிருந்து தீர் சீடோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில்
விண்ணுலகில் உள்ள அனைத்தும் உங்களுக்குரியதே. அந்நாட்களில் அவருடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வோரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் அவருடைய மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வார்த்ததோஸ்தம் அன்பார்ந்தவர்களே, இன்று பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். இந்த வாரமானது நாம் அனைவரும் மகிழ்ச்சியான சந்தோஷமான கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நமக்கு தருகின்றது. ஒரு முறை ஒரு சிறுவன் அவரது பெற்றோர்களோடு, ஒரு ஏழை குடும்பத்தின் சிறுவன் அவரது பெற்றோர்களோடு அவன் தினந்தோறும் இருக்கின்றான். அங்கு அவரது ஒரு வாடிக்கை என்னவென்றால், தூங்குவதற்கு முன்னதாக ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி, அந்த நாள் முழுவதும் கடவுளின் பாதுகாப்பு, கடவுள் அவர்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி அந்த மெழுகுதிரியை ஏற்றி வைத்து அவர்கள் தூங்குவார்கள். அந்த சிறுவன் அந்த மெழுகுதிரியை பார்த்து கொண்டேதான் தூங்குவான். ஒரு முறை ஒரு பெருங்காற்று வீசி அந்த மெழுகுதிரி அணைந்து விடுகின்றது. அவரால் ஏற்ற முடிவதில்லை. அப்பொழுது அந்த சிறுவன் அந்த தாயிடம் சொல்கின்றான், அம்மா, இந்த மெழுகுதிரி இல்லாமல் நாம் எப்படி தூங்குவது? இந்த திரி இருந்தால் தானே நம்மால் தூங்க முடியும், கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியும். இந்த திரி இல்லாமல் நாம் எப்படி தூங்குவது என்று கேட்கின்றான். அப்பொழுது அந்த தாய் மிகவும் விசுவாசத்தோடு சொல்கின்றார், அந்த மெழுகுதிரியில் வரும் ஒளி உன்னுள் இருக்கின்றது, அது எரிந்து கொண்டேதான் இருக்கின்றது என்று சொல்கின்றார். அப்பொழுது அந்த சிறுவனுக்கு புரிவதில்லை. எங்கு இருக்கின்றது? நான் பார்க்க இயலவில்லையே, இந்த இருள் சூழ்ந்த இந்த இடத்தில் அந்த ஒளியை பார்க்க என்னால் இயலவில்லையே என்று சொல்லும்போது அந்த தாயானவர் சொல்கின்றார், உனது உள்ளத்தில் அந்த மெழுகுதிரி எரிந்து கொண்டேதான் இருக்கின்றது. உனது விசுவாசமானது, உன் கடவுள் மீது வைத்திருக்கும் உனது பற்றானது அந்த மெழுகுதிரியை ஏற்றி கொண்டேதான் இருக்கின்றது. அது உனக்கு ஆறுதலை தரும், அது உனக்கு விசுவாசத்தை தரும் என்ற ஒரு செய்தியை அந்த தாயானவர் அவருக்கு தருகின்றார். இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த சிறுவனுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த எத்தனை ஆண்டுகளாக அந்த மெழுகுதிரியிலிருந்து வரும் அந்த ஒளியை வெளியே தான் பார்த்து கொண்டிருந்தான். அந்த நாள் முதல் அந்த ஒளியானதை அவனது உள்ளத்தில் பார்த்துக் கொள்கின்றான். கடவுளுக்கு உள்ளத்தில் நன்றி செலுத்துகின்றான். கடவுளுக்கு மகிழ்ச்சியோடு, கடவுளோடு இணைந்தவனாக அவன் அங்கே இருக்கின்றான். அந்த மெழுகுதிரியிலிருந்து வரும் அந்த மகிழ்ச்சி, வெளி மகிழ்ச்சியானது அவனது ஆன்மீக மகிழ்ச்சியாக மாறுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா, சந்தோஷமாக இருக்கின்றோமா என்று நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ தடவை நமது வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கும் வெளி இருக்கும் பொருட்கள் நமக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு நபராக நாம் அனைவரும் மாறி இருக்கின்றோம். ஒரு முறை ஒரு தத்துவர் மகிழ்ச்சி என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பை தருகின்றார். எதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது? இதற்கு முன்னதாக நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க முடியும். ஏற்கனவே நான் சர்மன் ஸ்டார்டிங்ல கேட்கல, சந்தோஷமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. இப்போ கேட்கிறேன், எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமா? உங்கள் மகிழ்ச்சி, இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? சில பேர் சொல்லுவீங்க, ஃபாதர் நான் காலையில மாசம் வந்திருக்கிறேன், அதுக்கு சந்தோஷமா இருக்கிறேன். சில பேர் சொல்லுவீங்க, ஃபாதர் கடவுள் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரு, அதற்கு நானும் சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது, சந்தோஷமா இருக்கிறேன். அன்பாதவர்களே, இதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் ஒரு வெளியே இருக்கும் ஒரு தோலை போல நாம் பார்க்க வேண்டும். என்றால்
உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்ன? அந்த தத்துவர் ஒரு சொல்கின்றார், 4 பொருட்களுக்காக மனிதன் இயங்குகின்றான். மனிதன் அந்த 4 பொருட்களிலிருந்து மகிழ்ச்சியை பெறுகின்றான். முதல் விஷயம் என்னவென்றால் பொருட்கள். நமது வீடுகளில் இருக்கும் பொருட்கள். நம் அனைவருக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது. நான் இதை வாங்க வேண்டும், நான் ஒரு வீடை வாங்க வேண்டும், நான் ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது. அந்த ஆசை நம்ம அந்த பொருளை வாங்கிய பிறகு அந்த மகிழ்ச்சி நிறைந்து இருக்கின்றதா? அந்த மகிழ்ச்சியானது நிறைந்து இருக்கின்றதா? சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் 10 வருஷம் ஆயிட்ட பிறகு அதை ரெனோவேஷன் பண்ணோம் ஃபாதர், 5 வருஷம் ஆயிட்ட பிறகு புது கார் வாங்கணும் ஃபாதர். அந்த பொருட்களின் மீது இருக்கும் அந்த மகிழ்ச்சியானது வெறும் ஒரு குறைவான நேரத்திற்கு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியானது இருக்கின்றது. இரண்டாம் காரணம் அவர் சொல்கின்றார், நாம் செய்யும் வேலையில். சில இளைஞர்கள் சொல்வார்கள், ஃபாதர் நான் இந்த வேலைக்கு போனால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நான் கூகுளில் வேலை செய்யணும், டெலாய்ட்ல வேலை செய்யணும். ஆனால் அந்த பணி கிடைத்த பிறகு அவர் சந்தோஷமாக இருக்கின்றாரா? அந்த பணி கிடைத்த பிறகு அவரிடம் கேட்கும் போது அவர் சொல்வார், ஃபாதர் ரொம்ப வேலை கொடுக்குறாங்க ஃபாதர், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது, இந்த வேலையே ரொம்ப முக்கியமாக இருக்குது. மீண்டும் மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த அந்த வேலையும் அவர்களுக்கு சுமையாக மாறுகின்றது, மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. மூன்றாவதாக சிலர், நம் அனைவரும் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க, பக்கத்து நம்ம சொந்தக்காரர் என்ன பண்ணுறாங்க, அதே போல் நாமும் செய்கின்றோம். சில பேர் இந்த எக்ஸாம் டைம் விளையாட்ட பிறகு பக்கத்து வீட்டுக்காரர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் அந்த பையன், அதனால நம்ம பசங்களையும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம், இல்லைன்னா டாக்டர் படிக்க வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும்போது அன்பாதவர்களே, நமது பிள்ளைகள் மற்றும் நமது குடும்பத்தில் யாரின் மகிழ்ச்சி இருக்கின்றது? நமது மகிழ்ச்சி இருக்கின்றதா, அல்லது அடுத்த வீட்டில் இருக்கும் அவர்களின் மகிழ்ச்சியை நாம் எடுத்துக்கொண்டு வாழ்கின்றோமா? சில தருணத்தில் நாம் மற்றவர்களின் மகிழ்ச்சியை எடுத்துக்கொண்டு பறித்துக்கொண்டு நமது மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டு நமது வாழ்க்கையை வாழ்கின்றோம். மற்றும் கடைசியாக இந்த உலகத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான மகிழ்ச்சி என்னவென்றால் கேட்ஜெட்ஸ். ஒரு புது டிவி வாங்கணும், ஒரு புது ஹோம் தியேட்டர் வாங்கணும், புது மொபைல் ஃபோன் வாங்கணும். அந்த மொபைல் ஃபோனெல்லாம் வாங்கிட்டா எவ்வளோ நாட்கள்? அன்பாதவர்களே, 1 ஆண்டுகளுக்கு அந்த மொபைல் ஃபோன் வாங்கியிருந்தவர் சொல்வார், இது பழைய ஃபோன். புது ஃபோன் வாங்கிய உடனே அது பழைய ஃபோன். அது நீங்கள் 50,000 ரூபாய் கொடுத்து அந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா திரும்ப போயிட்டு செகண்டில் விற்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த 50,000 ரூபாய் ஃபோன் உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஏனென்றால் ஒரு பொருளை வாங்கிய பிறகு அதன் மதிப்பு குறைகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயத்தை பற்றி பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு வெறும் பேருக்கு தான் மகிழ்ச்சியை தருகின்றது. ஆனால் நிறைவான மகிழ்ச்சியை நமக்கு தருவதில்லை, முழுமையான மகிழ்ச்சியை நமக்கு தருவதில்லை. இன்றைய வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், முழுமையான மகிழ்ச்சியானது நமக்கு கிடைப்பது ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான். நாம் ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்து அவரது கட்டளைகளுக்கு செவிசாய்த்து உண்மையானவர்களாக வாழும்போது மட்டும்தான் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஏனென்றால் நம் அனைவருக்கும் ஒரு மனநிறைவு, நான் நல்லா வாழணும் இல்லையோ, நான் ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்திருக்கிறேன், எந்த விதமான தப்பு பண்ணல, எந்த யாருக்கோ எதிராகவோ போல ஆண்டவர் சொன்ன எல்லா கட்டளைகளையும் நான் கடைபிடிச்சிருக்கிறேன், ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்று ஒரு விதமான மகிழ்ச்சியானது நமக்கு கிடைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா எழுதிய அந்த நூலிலிருந்து வாசிக்கின்றோம், ஒரு நல்ல கிறிஸ்துவன், ஒரு நல்ல மகன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் 2 விதமான உதாரணங்களை தருகின்றார். பாலைநிலத்தில் வளரும் ஒரு செடிக்கு மற்றும் மற்ற இடங்களில் வளரும் ஒரு மரத்திற்கும் ஒரு உதாரணத்தை தருகின்றார். இந்த 2க்கும் இருக்கும் ஒரு சமமான ஒரு விஷயம் என்னவென்றால் அதன் வேர்கள். அவர் ஒரு எழுத்தாளர் சொல்கின்றார், அந்த பாலைநிலத்தில் இருக்கும் அந்த செடிகள் வேரூன்றி நின்று அது தண்ணீருக்காக தேடுகின்றது. தண்ணீர் இல்லாத பட்சத்தில் அது காய்ந்து போய்விடுகின்றது. ஆனால் வேறிடத்தில் இருக்கும் அந்த மரங்கள் அது வேரூன்றி இருக்கும் போது அது தண்ணீருக்காக வேரூன்றி இருக்கின்றது. தண்ணீர் கிடைத்த உடனே அது நன்றாக செழிப்பாக அது வளர்கின்றது. அந்த எழுத்தாளர் மீண்டும் தொடர்ந்து சொல்கின்றார், நமது வாழ்க்கையில் கூட நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் வாழ வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வேரூன்றி நிற்கும் போது நமது வேரானது இந்த உலகத்திற்கு சார்ந்த பொருட்களுக்கு தலைவணங்கக்கூடாது, மாறாக கடவுள் என்னும் தண்ணீருக்கு தேடி சென்று அந்த தண்ணீரிலிருந்து அதன் ஆற்றலை பெற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான மகிழ்ச்சியான கிறிஸ்தவர்களாக நாம் வாழுவோம் என்று அவர் சொல்கின்றார். நாம் கடவுளை அறியாவிட்டால் நாம் பாலைநிலத்தில் இருக்கும் அந்த செடியை போல காய்ந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் மிகவும் அழகாக ஆண்டவர் சொல்கின்றார், ஏழைகள் பேறு பெற்றோர், ஏழைகள் பேறு பெற்றோர். இப்போ ஏழைகள் யாருன்னு கேட்கறது தான் ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது. ஏழைகள் யாருன்னா எல்லாரும் பார்த்தா நானும் ஏழைகள், எல்லாரும் என்னை உட்பட நானும் கை தூக்கிறேன், எல்லாரும் ஏழைகள் தான்.
ஆனால் இந்த திருச்சபையில் நாம் பார்க்கும்போது 2 விதமான ஏழ்மையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஏழ்மையை தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் ஏழையா இருக்கிறேன்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் விட்டு நான் ஏழையாக இருக்கின்றேன் என்று தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் புனிதர்கள். புனித அசிசி நகரில் புனித பிரான்சிஸ், புனித தெரேசம்மா, கல்கட்டா நகரில் புனித தெரேசம்மா, எல்லாம் இருந்தும் நான் ஏழையாக வாழ விரும்புகின்றேன் என்று அவரது வாழ்க்கையை தேர்ந்து கொண்டார்கள். இரண்டாவதாக ஏழ்மைக்கு தள்ளப்பட்டவர்கள். இந்த சமுதாயத்தில் எத்தனையோ நபர்கள் ஏழ்மைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். பொருள் ரீதியாக பணம் இல்லாத காரணத்தினால் நாம் ஏழைகளாக இருக்கின்றோம். சில தருணத்தில் நமக்கு எல்லாம் இருந்தும் அந்த பலன் இருப்பதில்லை. அந்த சக்தி சொல்றாங்கல்ல, அந்த சக்தி இல்லாம நான் ஏழையா இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க. அன்பாதவர்களே, சில பேரை பார்த்தா ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவர்கள் எல்லாம் ஏழை உள்ளத்தினோர் என்று இந்த விவிலியமானது சொல்கின்றது. இவர்கள் ஏன் பேறு பெற்றவர்கள்? இவர்கள் ஏன் பேறு பெற்றவர்கள்? நம்ம கிட்ட எல்லாம் இருந்தும் நாம் எல்லாம் வைத்துக் கொண்டு நமது வாழ்க்கை வாழும்போது கடவுளின் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோமா? வைக்கிறோமா இல்லையா? எல்லாம் இருந்துச்சு, ஏன் கடவுள் வேணும்? இல்லைங்களா? எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கு, பின்ன கடவுள் எதுக்கு தேவை? ஆனால் ஏழைகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தினந்தோறும் கடவுளின் நம்பிக்கை மீது, கடவுளின் அந்த தரும் அந்த ஆற்றலின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்த உணவு என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுள் அதை தருவார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வாழ வேண்டும். இதுதான் ஏழைகளுக்கு கிடைக்கும் அந்த பெரிய அந்த ஒரு நிறைவாக இருக்கின்றது. கடவுள் என்னை பார்த்துக் கொள்வார், மனிதன் என்னை பார்த்துக் கொள்ள மாட்டான், கடவுள் என்னை பார்த்துக் கொள்வார். அதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஏழைகள் பேறு பெற்றோர். ஏனென்றால் அவர் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். மனிதன் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, கடவுளின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் ஒரு விதத்தில் ஏழைகளாக வாழ்கின்றோம். சிலர் செல்வம் இல்லாமல் ஏழைகளாக இருக்கின்றீர்கள். இன்னும் சிலர் உள்ளத்தில் எத்தனையோ சுமைகளை சுமந்து ஆண்டவரின் முன்னிலையில் ஐயோ பாவம் என்ற ஒரு நிலையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். இந்த ஏழ்மையில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் கடவுளோடு இணைய வேண்டும். முதல் வாசகத்தில் சொன்னது போல கடவுளோடு நாம் வேரூன்றி நிற்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்க இருக்கும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த உலக மகிழ்ச்சிக்கும் இந்த ஆன்மீக விண்ணக மகிழ்ச்சிக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிவதில்லை. எல்லாம் சந்தோஷம் தானே ஃபாதர், எல்லாம் சந்தோஷம் தானே, நான் சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல. சில பேர் சொல்லுவாங்க, அந்த சர்ச்சுக்கு போனா என்ன, இந்த சர்ச்சுக்கு போனா என்ன, ஆண்டவர் பத்தி தானே ஃபாதர் சொல்றாங்க. அன்பாதவர்களே, இந்த உலக மகிழ்ச்சிக்கும் விண்ணக மகிழ்ச்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அதை நாம் தெரிந்து கொண்டு வாழும்போது நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த உலக மகிழ்ச்சி என்று சொல்லும் போது ஏற்கனவே சொன்னது போல குறைந்த நேரத்திற்கு மட்டும்தான் அது நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. நிறைவான மகிழ்ச்சி நமக்கு தருவதில்லை. உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம். நான் ஒரு இல்லத்தை வாங்க வேண்டும், நான் ஒரு வானத்தை வாங்க வேண்டும், நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், எத்தனையோ சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் அது நிறைவேறிய பிறகு அந்த மகிழ்ச்சி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது உலக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. விண்ணக மகிழ்ச்சியானது அதை பெற வேண்டும் என்றால் மிகவும் கஷ்டமான ஒரு நிலை. ஆண்டவர் சொல்கின்றார், நாம் அனைவரும் பட்டினியாக இருக்க வேண்டும், ஏழைகளாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நமக்கு துன்புறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். காரணம் என்ன? அவர் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அப்படி நடக்கும்போது நாம் ஆண்டவரின் மீது அதிகமான பற்றை, அதிகமான விசுவாசத்தை வைக்கின்றோம். அதிகமான விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைக்கும் போது நமக்கு அந்த முழுமையான மகிழ்ச்சியானது கிடைக்கின்றது. சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை சந்தோஷமே வேண்டாம் ஃபாதர், ரொம்ப கஷ்டம், இந்த வாழ்க்கை ஃபுல்லு கஷ்டமாகவே இருக்கும், அப்படின்னா நான் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன். சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அன்பாதவர்களே, இதுக்கு நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நமது விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். விவிலிய வாசகங்களில் எத்தனையோ நபர்கள் அவரது வாழ்க்கை முழுவதும் துன்பத்தில் இருக்கும் போது கூட அவர் ஆண்டவரின் ஆசையை பெறுகின்றார்கள். தொடக்க நூல் அதிகாரம் 37 - 50 வரை யோசேப் என்ற ஒரு நபரின் வாழ்க்கையை பார்க்கின்றோம். அந்த யாக்கோபின் 12 மகன்களில் 11வது பிள்ளையாக இவர் பிறந்து அவரது வாழ்க்கையை வாழும்போது அண்ணன் தம்பி அந்த பகைமையில இவங்களை வித்துடுறாங்க. சாவடிக்கணும்னு பிளான் பண்ணாங்க, அதான் வித்துடுறாங்க. ஆனால் அவரது வாழ்க்கை எகிப்து நகருக்கு சென்று அவர் எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்கின்றார். எல்லா துன்பங்களிலும் அவர் பார்ப்பது கடவுளின் ஆசீர்வாதத்தை பார்க்கின்றார். ஒரு நிலையில் அவர் அந்த எகிப்து நகருக்கு ஒரு தலைமை அதிகாரியாக அவர் வாழும்போது அவர் சொல்கின்றார், ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, ஆண்டவர்
ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, ஆண்டவர் என்னை நிறைவாக ஆசீர்வதித்து என்னை வழிநடத்தி வந்திருக்கின்றார் என்று சொல்கின்றார். யோபின் வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாம் இருந்தது, அவனது வாழ்க்கை எல்லாம் இருந்தது, இது இல்லை என்று இல்லை, எல்லாம் இருந்தது. ஆனால் அலகை சோதனைக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார். ஆனால் மீண்டும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கின்றார். எதற்காக? அவன் ஆண்டவர் மீது அதிகமான விசுவாசத்தை, அதிகமாக பற்றை வைத்திருந்ததால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கின்றார். இந்த புனிதர்களின் வாழ்க்கையை பார்க்கும் போது புனித பாதிரே பியோ, இந்த 20ஆம் நூற்றாண்டின் புனிதரான புனித பாதிரே பியோ அவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 5 காயங்கள் அவருக்கு தோன்றியது. அப்பொழுது அங்கிருந்த ஆயர் எல்லாம் என்ன சொன்னார்? நீயே கையை கடிச்சுக்கிற ஆண்டவருடைய காயத்தை சொல்றியா? இப்படி இருக்கும் போது நீ வெளிப்படையா நீ திருப்பலி எல்லாம் நிறைவேற்றக்கூடாது, நீ உன்னுடைய துருவமடத்திலேயே இருக்கணும், வெளியவே வரக்கூடாதுன்னு அவர் நிந்திக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு கட்டளை தருகின்றார். அந்த தருணத்தில் புனித பாதிரே பியோ எழுதுகின்றார், இந்த துன்ப நேரத்தில் கூட ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என்னை மாற்றிப்படுத்துவார், அவர் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று அவர் அந்த ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். இந்த விதமான விசுவாசம், இந்த விதமான நம்பிக்கை, நம் துன்பத்தில் கூட கடவுளின் மீது நம்பிக்கை வைக்கும் போது அவர் நமக்கு கைவிடுவதில்லை. ஒரு நிறைவான மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றார், அந்த ஒளியை நமக்கு தருகின்றார். ஆனால் அந்த ஒளியை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது அந்த பெருங்காற்று வீசிக்கொண்டே தான் இருக்கின்றது, காற்று அடிச்சுட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த நெருப்பு அணையாமல் எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? 4 வழிகள் இருக்கின்றது. முதல் வழி நமது ஜெப வாழ்க்கை. நமது ஜெப வாழ்க்கை என்று சொல்லும்போது பேருக்காக, கடமைக்காக நாம் ஜெபம் செய்வது சரியல்ல. சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் இந்த டைம்ல நான் ஜெபம் பண்ண முடிச்சுட்டேன். ஜெப வாழ்க்கை அதல்ல. ஜெப வாழ்க்கை என்பது முழுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கை முழுவதிலும் நமக்கு நேரம் கிடைப்பதில் எல்லாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்து கொண்டே இருப்பதுதான் ஜெப வாழ்க்கை. நமது வாழ்க்கை முழுவதிலும் ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கும் இதை தான் கற்றுக்கொள் தர வேண்டும். இரண்டாவதாக நாம் நற்செய்தியின் மனிதர்களாக மாற வேண்டும். நாம் அனைவரும் விவிலியத்தை படிக்கின்றோம், ஆனால் நற்செய்தியின் மனிதர்களாக நாம் மாறுகின்றோமா? படித்ததை நமது வாழ்க்கையில் உபயோகிக்கின்றோமா? ஆண்டவர் சொல்கின்றார், உனது எதிரிகளை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று. இப்பொழுது உங்ககிட்ட எவ்வளவு எதிரிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பெரிய பட்டியல் தருவீங்க. பாவசங்கீதத்துக்கு போறோம், அந்த பட்டியல் அழியவே அழியாது, எண்ணிக்கை அதிகமாயினே தான் போகும். அன்பார்ந்தவர்களே, நமது நற்செய்தியில் வரும் அந்த செயல்களை நாம் அதை செயலாக மாற்ற வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவ விசுவாசம். மூன்றாவதாக, இந்த இரண்டும் செய்யும்போது, ஜெபம் செய்யும் போது மற்றும் நற்செய்தி மனிதர்களாக மாறும்போது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி என்பது வெறும் நீட்டும் கரங்கள் அல்ல, இணைக்கும் கரங்கள். ஜெபத்தின் வழியாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்றும் நான்காவதாக, கடைசியாக, நாம் நம்பிக்கையின் மக்களாக மாற வேண்டும். கடவுளின் மீது நம்பிக்கையின் மக்களாக வாழ வேண்டும். இதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழும்போது நமது உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியானது மிகவும் அழகாக எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒளியின் வழியாக மற்றவர்களுக்கும் நாம் ஒளியை தருகின்றோம். இதுதான் மகிழ்ச்சியான கிறிஸ்துவ வாழ்க்கை, பகிர்ந்து வாழும் கிறிஸ்துவ வாழ்க்கை. அன்பார்ந்தவர்கள், இந்த நேரத்தில் மகிழ்ச்சி என்பது வெளி உலகத்தில் இருந்து கிடைக்கும் பொருட்களின் வழியாக வருவது முழுமையான மகிழ்ச்சி அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரது உடலையும் இரத்தத்தையும் தரும்போது முழுமையாக வாங்கி அந்த அன்பை மற்றவர்களுக்கு தருவதுதான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய திருப்பலியில் விசேஷமாக நாம் அனைவரும் தியானிப்போம். எனது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நான் பெற்று வாழ்கின்றேன்? நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது எனது இந்த உலக வேறானது கடவுளை நோக்கி செல்கின்றதா அல்லது இந்த உலகத்தை நோக்கி செல்கின்றதா? இந்த மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சியாக இருக்கின்றதா, வெறும் சில நாட்களுக்கு மட்டுமே பொருகிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றதா என்று சிந்தித்து தியானித்து இந்த திருப்பலியில் முழுமையான மகிழ்ச்சிக்காக ஜெபித்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். ஆமென். Amen.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளின் கட்டளைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழும்போது அவர் நம்மை மாற்றிக்கொள்கின்றார். நமது உள்ளத்தின் தேவைகளை தருகின்றார். நேரத்தில் நமது உள்ளத்தில் இருக்கும் அனைத்து தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். உங்கள் பதிலுரை ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, எமது திருத்தந்தை, பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவரும் ஏழையரின் உள்ளத்தை தங்கள் அன்பு செயல்களால் எம்முள் விதைத்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, கிறிஸ்துவ குடும்பங்கள் வாழ்வின் அனைத்து சூழ்நிலைகளிலும் உம்மையே பற்றி கொண்டு பேறு பெற்றதொரு சமூகம் உருவாக்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பகிர்வின் இறைவா, பொருள் வளம் பெற்றவர்கள் வறுமை மற்றும் துன்பத்தில் வாடுபவருக்கு உதவி புரிந்து இவ்வுலகில் இறைவனின் வழிநடத்தும் முகங்களாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பராமரிக்கும் இறைவா, இளையோர் அனைவரும் சமூக சவால்களில் உலகின் போக்கை நாடாமல் உம்மை ஆதாயமாக்கிக் கொள்ளும் நோக்கில் பிறரன்பின் உறைவிடமாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். மற்றும் சமாதானம் என்று நிலைத்திருக்க வேண்டும் என ஜெபிப்போம். ஒரு நிறைவான மகிழ்ச்சியின் வாழ்க்கையை வாழ தேவையான எல்லா தகுதிகளையும் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என ஜெபிப்போம். பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கும் நமது பங்கில் இருக்கும் எல்லா பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் விசேஷமாக ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, எங்கள் உள்ளத்தின் தேவைகளை நீர் முழுமையாக அறிந்திருக்கின்றீர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மிடம் ஜெபிக்கும் போது நீர் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்குவீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்கி உமது ஆசியை எங்கள் மீது பொழிந்தள்ள வேண்டும் என எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க வேண்டும் என வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுள்ளத்தின் நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனாக விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் நம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்று மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புத் தருகின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதம், துசைநாதன் மற்றும் சதீஷ் எங்கள் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பர் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை பணிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இதோ இறைவனின் செம்மறி நமக்காக எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் முழுமையான மகிழ்ச்சியை தரும் உண்மையான கடவுளின் மகன். செம்மறின் விருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இறைவா வருவார், இதயம் எழுவார், இறைவா நிலையார், இரவும் தொடர்வார். இறைவா வருவார், இதயம் எழுவார், இறைவா நிலையார், இரவும் தொடர்வார். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாய் உன்னில் நினைத்தாய். தாய்ச்சோலை மலர்ந்தாய் மறைவார்கள், தானாக என்னை தேடி வருவாய். இறைவா வருவார், இதயம் எழுவார், இறைவா நிலையார், இரவும் தொடர்வார். இறைவா வருவார்.
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, ஓம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்கள் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கிய எம்மை பயணிக்க செய்வதாக. பண்படுத்த தேடும் இணைத்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கவும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசியும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராக மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பிற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீ விண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாம் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு 18ஆம் தேதி புனித குரியகோஸ் சாவ்ரா இவரின் நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களானது நமது பங்கில் இருக்கும் பங்கில் அல்ல மாணவர்களுக்கு ஒரு விசேஷமான காலம் என்றால் அவர்கள் பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி திருப்பலி மற்றும் 9:30 திருப்பலில் விசேஷமாக இவர்களுக்காக ஒரு ஜெபமானது இருக்கின்றது. அதனால் உங்கள் வீடுகளில் இருக்கும் பிள்ளைகளை இந்த திருப்பலி கழித்து வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் அவர்களுக்கு விசேஷ ஆசீர்வாதம் மற்றும் அவர்கள் இந்த பரீட்சைக்கு உபயோகிக்கும் அந்த பென் எது தேவையோ அது ஆலயத்திலிருந்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு வழங்கப்படும். அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி திருப்பலி மற்றும் 9:30 திருப்பலியில் அவர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த இன்சூரன்ஸ் பாலிசியானது நமது அரசாங்கம் மற்றும் நமது பங்கின் மைனாரிட்டி செல் இவர்கள் நமக்காக இதை செய்து தர இருக்கின்றார்கள். சிலர் அந்த முதல் மாடியில் இருப்பதால் இந்த பாலிசியை எடுக்க தவறியதால் நமது பங்கின் அலுவலகத்தில் பிப்ரவரி 23ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் நமது பங்கு சாவடியில் இவர்கள் இருப்பார்கள். நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற வாரத்தின் காணிக்கை தொகை 43,910 ரூபாய். உங்கள் தாராள மனதுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, சில மாதங்களாக நம்மோடு நமக்காக பணியாற்றிய நமது அருள் சகோதரர் பிரேம் இவர் புனித ராயப்பர் குருமடத்தில் அவரது படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டு அவருக்கு திருத்தொண்டர் ஆனது அந்த பதவியானது கிடைக்கின்றது. இந்த நேரத்தில் சில மாதங்களாக நமக்காக இந்த ஆலயத்தில் பணிபுரிந்து நாம் தந்த எல்லா பணிகளிலும் குறிப்பாக கேட்டகிசம் கிளாஸ் மறைக்கல்வி மற்றும் நன்மை தரும் உடல்நலம் குன்றியோருக்கு நன்மை தரும் அந்த பெரிய சேவையை செய்திருக்கின்றார்கள் மற்றும் நம்மோடு பழகி அந்த மகிழ்ச்சியை பெற்றிருக்கின்றார். பங்கு தந்தை சார்பாக உங்கள் அனைவர் சார்பாக அருள் சகோதரர் பிரேமுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடைசி ஆசிரியர்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி ஆண்டவரின் ஆசியை நாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி
உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு உண்மையான கிறிஸ்து மகிழ்ச்சியில் பங்கு பெற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.